கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அனைக்காரை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், சத்தியத்தை கேட்கிற நாம், சத்தியத்தின்படி வாழ்கிற நாம், ஆலயத்துக்கு போகிற நாம் மற்றவர்களை பார்த்து குறை சொல்வதை நம்முடைய வேலையை வைத்து கொள்ளக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த குறை அவங்களுடைய குறைவாய் மாற்றுது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுது. அப்போது நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்குது. பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்கள பாருங்கள் எப்படி இருக்குது, அதுக்கு என்னங்க அப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மற்றவர்களை ஒப்பிட்டு பேசுவதுன்னு நமக்கு வேண்டாம். ஏன்னா வேதம் அழகாக கற்றுக் கொடுப்பேன். 1 Corinthians 5:13 புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அல்லேலூயா. இந்த புறம்பே இருக்கிறவை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். அப்படிப்பட்ட பொல்லாதவனை உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, தூரமாக்கிடுங்க. அது வேண்டாம் நமக்கு. அவங்க வேண்டாம். அவங்களுடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து அவங்களை பார்க்கலும் இவங்களை பார்க்கலும் நான் கரெக்டாக இருக்கிறேன், அவங்க பாருங்கள், ஒருவர்கிட்ட ஒரு காரியங்களை சொல்லும் போது என்னம்மா இப்படி இருக்கு விட்டிங்கன்னா, இல்லை அவங்கள விட பாருங்கள் எப்படி ஒப்பிட்டு காட்டுறாங்க. யாரை? அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஆசை அப்படி தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை அப்படி இருக்கக்கூடாது. யாரை ஒப்பிட்டு பார்த்து யாரை ஒப்பிட்டு நீங்கள் இன்றைக்கி உங்களை மாற்றிக்கொள்ளணும்னு பார்க்குறீங்க? புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்வது நம்முடைய வேலை. அவங்கள பார்த்து அவங்கள போல இவங்கள போலன்றது என்ன வேண்டாம். நாம் நம்மளை சரி பண்ணி கொள்ள வேண்டும், நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்துவோடு வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் நான் இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்படி வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் பரிசுத்தம் இல்லாமல் வாழணும். ஆலயத்துக்கு போகணும், வார்த்தையை கேட்கிறோம். நாம் அந்த வார்த்தையை கேட்ட நாம் இதை நான் செய்யக்கூடாது என்று வேதம் எனக்கு சொல்லியிருக்குது. நான் செய்ய மாட்டேன். விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நான் தொழுது கொள்வது இல்லை. விக்கிரகங்கள் படைக்கப்பட்டு புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி புசிப்பது இல்லை. பார்த்தீங்களா? இவைகளெல்லாம் கடைப்பிடித்த நீங்கள் மற்ற காரியங்களும் கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவைகளையும் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைமை அடைய முடியும். இதை செய்யாமல் நீங்கள் சொல்லுவீங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன், இப்படி என்று என்ன பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. புறம்பே இருக்கிறவை குறித்து தீர்ப்பு சொல்வது என்னுடைய காரியம் அல்ல. அவங்கள பற்றி தீர்ப்பு சொல்வது என்னுடைய காரியம் இல்லை. அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன ஆண்டு என்ன பண்ண அழைக்கலை. கவனிச்சிங்களா? அது சொல்கிறாரு, உள்ளே இருக்கிறவங்களை குறித்து, உள்ள உங்களை குறித்து பாருங்கள், அவங்கெல்லாம் அசுத்தமாக இருக்க, அவன் குடிக்கிறான் பாருங்கள், இவன் இப்படி, இவனை பற்றி பேசுவதற்கு கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கிறிஸ்துவ இன்னும் எப்படி பின்பற்ற வேண்டும், இன்னும் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், இன்னும் எப்படி தேவனுக்கு உகந்தவராய் காணப்பட வேண்டும் என்று அதற்கு சொல்லதான் புத்தி சொல்லத்தான் அழைத்திருக்கிறார். கவனிச்சிங்களா? கேட்டுக்கோ. இன்னைக்கு கூட சர்ச்சில் அதான் சொன்னாங்க, புரியுதா? அவர் ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டார் அந்த கணவன். அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க கேட்டுக்கொண்டு, அது சொல்லுவார், சர்ச்சைக்கு போகிற அதை நீ கேளு அப்படின்ட்டு போய் இருப்பார். ஒரே வார்த்தையில் உன்னை மடக்கிட்டு போய் இருப்பார். பாருங்கள், நான் எது சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கன்னா அது உன்னை தான் கேட்கும்படிக்கு கத்தரிச்சு, உன்னை தான் கேட்கும்படிக்கு ரட்சித்து இருக்கிறார். சும்மாவை ரட்சித்திருக்காரு. உன் தெருவில் எத்தனையோ மக்கள் இருக்கும்போது கர்த்தர் உன்னை ரட்சி, இந்த பிள்ளை என் வார்த்தை கேட்கும், என் வார்த்தையின்படி நடக்கும், இந்த மகன் என் வார்த்தை கேட்பான், என் வார்த்தையின்படி வாழ்வான்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் அழைச்சார். ஆனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி கேட்டுக்கன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவளை கேட்கும்படிக்கு வைக்கிறீங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ வசனத்தை கேட்டு பக்தியாய் சாட்சியாய் வாழுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். மத்திய புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கவனிங்க, நீங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட வேண்டாம் என்று சொன்னால் மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளியாக தீர்க்காது இருங்கள் என்று சொல்லுது. அப்போ இன்றைக்கு நாம் நிறைய காரியங்களை குற்றங்களை தீர்க்கிறவளாய்த்தான் மாறுகிறோம். அப்போ நீ ஏன் நீதிபதியாக மாறினா? நீதிபதி யாருடைய வேலை? என்னை உண்டாக்கின தேவனுடைய வேலை. அவர்தான் ஒரு காரியங்கள் சரிக்கு சரியில்லை என்பதை எனக்கு சொல்லி என் குற்றங்களுக்கு தக்கதாக அவர் என்ன பண்ணுறார்? தண்டனைப்பார். ஒருத்தவங்க சரியில்லைங்க, அவங்கள எதனா நீ மாற்ற முடியுமா? எதனா செய்ய முடியுமா? செய்ய முடியாதுங்க. நல்லா ஒரு டீச்சருக்கு நல்லா தெரியுங்க, படிக்கிற பிள்ளைங்களை படிக்க வச்சுருப்பாங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படுகிறக்குள்ள. ஒரு பிள்ளை கீழ்ப்படியே மாட்டேன்னா அவனை சட்டை கூட பண்ண மாட்டாங்க.
ஏன்னா நான் எதனா ஒன்று போட்டு அடிச்சேன்னா அதுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க அவனை அடிச்சும் ஒரு பிரயோஜனம்ங்க. விட்டுட்டு அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு போயின்னு இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி கிடையாது. அவனை எப்படியாச்சும் மாற்றினேன், அதை பண்ணேன், இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய குற்றங்கள் பின்னாடியே போய் இவங்க குற்றவாளியாக மாட்டுவாங்க. அவன் அதை செய்கிறான், இதை செய்கிறான், இதை செய்கிறான், இதை செய்கிறான்ட்டு நிறைய வீடுகளை பார்க்குற என்ன குற்றங்கள் சொன்னால், பார் எப்படி வாயாடுதுப்பார், எப்படி வாயாடுதுப்பார், எப்படி வாயாடுதுப்பார், எப்படி வாயாடுதுப்பார். நீ சொல்லி சொல்லி நீ எப்படி வாயாடுறன்னு உன்னை போய் பார். புரியுதுங்களா? ஒரு நாள் உனக்கு வாயில் இன்னைக்கு வாயாடுறதுன்னா குற்றமாக தீர்த்து 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 நீ குற்றவாளியாக மாறிட்ட. இன்னைக்கு நீ குற்றவாளியாக காணப்படுற. காரணம் கவனிச்சிங்களா? சரியில்லையா? அப்பா உதவி செய்யுங்கப்பா, அவங்கள மாற கிருபை தாங்கப்பா, அப்படி சின்ன ஜபம். இப்படி இவரை பார்க்க 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 உன் வாழ்க்கையில் மாற்றம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், இவரை பார்க்கறத விட்டுரும், யாரை பார்க்க ஆரம்பிச்சிடும், யாரை பார்க்க நினைக்கிறோம். நிறைய நேரங்களில் நான் சரியாக இருக்க, மற்றவன் சரியில்லைன்னு தான் பேச கற்றுக்கணும். பாருங்க, அவங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது அவங்களை போல இராதபடினால நான் ஸ்தோத்திரிக்கன்னு சொல்லிட்டு அவனுடைய குற்றங்களை பார்க்கிறான், குறைகளை பார்க்கிறான். இவன் நீதிமான் லிஸ்ட்லேருந்து நான் பண்ண கீழே வந்துட்டான். பாருங்க, அவங்கள போல அப்படியேப்பட்டவனா வைக்காதபடிக்கு கத்தனை பண்ண நடத்துகிறா. கத்திரிக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணு. சும்மா என்ன பண்ணுங்க, அவங்கள ஒப்பிட்டு பேசி அவங்கள குறைவாக காமிக்கணும் நினைக்காத. அப்படியாப்பட்ட காரியங்கள் புறம்பே இருக்கிறவர்கள் குறித்து தீர்ப்பு சொல்வது என்னுடைய காரியம் அல்ல. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழுறார்கள்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஒப்பிட்டு உள்ளே இருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தேவனுக்குள்ளாக எப்படி நடத்த வேண்டும், அதுதான் எங்களுடைய வேலை, அதுதான் நாங்கள் செய்கிற காரியம். நிறைய நேரங்களில் பாருங்கள், நல்ல பெரிய சர்ச்சு, வளர்ந்த சர்ச்செல்லாம் நீங்கள் பாருங்களேன், அவங்க தங்களுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணி அதுக்குள்ளே வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில சின்ன சின்ன சர்ச்சைகளை பாருங்கள், ஆறனை கட்டி சவுண்டாக வச்சு அவன் எல்லாம் கேட்கணும், அவன் எல்லாம் கேட்கணும். அவன் வீட்டிலெல்லாம் தேவனை வெறுத்துன்னு இருப்பான், தேவனை தூசித்து கொண்டு இருப்பான். அம்மா அழுவலோ அழுவலோ அழுவலோன்னு இவனுக்கு கற்றுத்தே வேலைன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு போகணும், புறம்பே இருக்கிறவங்களாம் போய் கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும்னு நினச்சின்னு அவன் கேட்காத அளவுக்கு மாற்றின்னு கிடக்கான். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், நாம் பரிசுத்தமாக பக்தியாய் வாழ கற்றுக்கொண்டு நாம் ஆசுவாதமாக மாறினா அவன் பார்ப்பான், இந்த இயேசுவை தேடினால எங்கள் அக்கா குடும்பம் நல்லா இருக்குது, இந்த இயேசுவை தேடினால எங்கள் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்குது, இந்த இயேசுவை தேடினால எங்கள் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் இயேசுவை பின்பற்றத்தக்கதாக நீங்கள் மாற வேண்டும். அவங்கள எப்படியாச்சும் மாற்றினோம், சரி பண்ணணும்னு ஏதாவது பிரயாசப்பட்டு நீ கெட்டு போனவனாய் மாறுங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், மாற்றமே இல்லை பாஸ்டர். இன்னும் அப்படி ஜெபம் பண்ணிட்டீங்க, இன்னும் அப்படி ஜெபமா இல்லை பாஸ்டர், அவங்களுக்காக இப்படியெல்லாம் போராடிருக்கேன், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு நீ மாறினியா? அவங்க முன்னாடி அவங்க செய்கிற காரியங்களை பார்த்து அப்படியாப்பட்ட காரியங்களை நான் செய்யாதபடிக்கு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தானுக்கு நல்லா தெரியுங்க, தூரத்தில் பார்ப்பான், ஒருத்தன் பள்ளத்தில் விடுறான்னா அவன் அந்த வழியில் போக மாட்டான், இல்லை அந்த வழியில் பக்கமாக விலகி போவான். ஏன்னா அவன் விழுந்தது போல் நம்ம விழக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அவன் இப்படி நடக்கிறான், நான் என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. பார் எப்படி விழுந்துட்டான் பார், எப்படி போகிறான் பார், எப்படி பார்க்குறான் பார், எப்படி நிற்கிறான் பார், இப்படியே பார்த்து பார்த்து இவன் விழுந்து கிடக்கிறான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி மாறாதபடிக்கு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் புறம்பாய் தீர்ப்பு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அது தேவனுடைய வேலை. அவர் பார்த்துக்குவார், அவர் மாற்றத்தை கொடுப்பார், அவர் தான் அவனுக்கு ஜீவனை கொடுக்குறார், அவர் தான் அவனுக்கு பலனை கொடுக்குறார், அவர் தான் அவனை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த பூமியிலே வாழ்வதற்கு பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த கர்த்தருடையதில் அவர் தான் அமர செய்கிறார், அவர் தான் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு போகணும். ரோமர் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் 14:10 வாசிங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. கவனிங்க, இப்போ சபைக்குள்ள வந்துட்டார். இப்படி இருக்குது, இப்படி புறம்பே இருக்கவங்க வச்சு சொல்லக்கூடாது. இப்படி இருக்க அப்படி சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் இங்கே இருக்கிற மனிதரோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குற்றமாக பார்த்துன்னு குறைவாக பேசிக்கணும், இப்படி இருக்கிறியாப்பா, என்னப்பா அது சரியாப்பா, நீ குற்றமாக இங்கே தீர்க்கக்கூடாது என்று வேதம் அழகாக சொல்லுங்க. இப்படி இருக்கு,
நீ சபைக்குள்ளே இருக்கிறவங்கள குறைவாக பார்த்துக்கொண்டு குறைவாக பேசிக்கொண்டு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். உங்கள் குடும்பம் தான், உங்களுடைய பிள்ளைகள் தான், உங்களுடைய கணவன் தான், உங்களுடைய ஜனம்தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குற்றமாக பேசுவது உங்களுடைய வேலையாக போச்சு. குற்றமாய் தீர்ப்பதே வேலையாக போச்சு. காலையில் தொடங்கினா, ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே தங்கவே முடியல, எப்போ பாரு நான் கத்தினே கிடது எங்கள் அம்மா, எப்போ பாரு கத்தின்னு கிடக்குற எங்கள் அப்பான்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். உங்களை விட்டு தூரமாக வாழ்த்த சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா என்ன பண்ணுது? குற்றமாய் தீர்ப்பதே வேலை, குற்றமாய் பேசுவதே வேலை, குற்றமாய் பார்ப்பதே வேலை. வேறு எப்படி உட்காந்து சாப்பிட்றப்ப, எப்படி ட்ரெஸ் பண்ணுறப்ப, எப்படி நடக்கிறப்ப, எப்படி இப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லக்கூடிய விதங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் பேச வேண்டும். வேப்பா இப்படி இருந்தால் பார்க்குறவங்க இப்படி பேசுவாங்கப்பா, இப்படி மாற்றிக்க நல்லாயிருக்கும், உனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி சொல்லு, அழகாக சொல்லு. குற்றத்தோடு பேசாதே. குற்றங்களை கவனிச்சிங்களா, நிறைய நேரத்தில் வெளிப்படுத்தி காட்டுவதே ஒரு மனிதனுடைய வேலையாக இருக்குது. குற்றங்களை மறைக்கிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பிள்ளை தவறு பண்ணுறான், அந்த தவறு பண்ணதை அப்பா எப்படி பேசுறேன்னா, என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, என் பிள்ளை என்ன பண்ணுறான், நல்ல பிள்ளை, அவன்லாம் கெட்டு போக மாட்டாங்க, அவன்லாம் என்னுடைய பேச்சுக்கு அப்படி கீழ்ப்படுவாங்க, நான் ஒன்று சொன்னேன் அப்படின்வாங்க, அந்த பிள்ளை இப்படிலாம் தவறு இப்படியே சொல்லி அந்த மகனை எப்படி மாற்றுறாங்கன்னா நல்லவனாய் மாற்றுகிறான். எங்கள் அப்பா இப்படி நல்லவனாய் பார்த்துருக்கிறார், எங்கள் அப்பா இப்படி என்ன நல்லவனாய் பார்க்கிறான், எங்கள் அப்பா என்னை இப்படி பார்த்துருக்கிறார் என்று என்ன பண்ணுறான், அந்த நல்ல காரியங்களை தனக்குள்ளே வைத்து கொண்டு நல்லவனாய் மாறான். இதுதான் விசுவாசமான வார்த்தைகள். இதை தான் தேவன் பேச சொல்லியிருக்கிறான். குற்றங்களை மறைக்கிறவன், குற்றம் செஞ்சாந்தாங்க மறைக்கிறாங்க, மறைச்சா ஸ்நேகத்தை நாடுகிறார்களாம், ஸ்நேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம். குற்றத்தை வெளிப்படுத்தி காட்டி, நீ யார் திரும்படா, நீ இப்படி பண்ணிட்டு வர அப்படின்னா அவனை என்ன பண்ண வெறுக்கிறார்கள், அவனை ஓரம் கட்டுறார், அவன் செய்த பாவத்தை இன்னும் அதிகமாய் செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு ஜனமாக இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க. நியாய பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துக்கு நீ யார்? வேதம் அழகா சொல்லுது, நியாய பிரமாணத்தை உருவாக்கின தேவன், நியாய பிரமாணத்தை செய்யக்கூடியவர் தேவன். நீ ஏன் குற்றம் சொல்ற? குற்றமாய் தீர்க்கத்துக்காக உன்னை கர்த்தர் ரட்சித்தார். உன் வேலை அதுதானா? உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? துதிப்பதற்காக அழைச்சாரா? துதிப்பதே உன் வேலை. ஜெபிப்பதற்காக அழைச்சாரா? ஜெபிப்பதே உன் வேலை. அதை விட்டுட்டு எட்டி பார்த்து அவன் சரியில்லை, அதை விட்டு எட்டி பார்த்துட்டு இவன் சரியில்லை, இப்படி நீ சொல்வதனால நீ சரியில்லாமல் போகிறாய், நீ சரியில்லாமல் நடக்கிறாய். நீ சரியாய் வாழ்வதற்கு உன்னை தேவனை நோக்கி பார். நீ தேவன் பக்கமாய் திரும்பு. என் வாழ்க்கை எப்படியாப்பட்டது? நான் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் ஜீவியத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா, பக்தியாக இருக்கிறேன்னா, உண்மையாக இருக்கிறேன்னா, யோசித்துப்பார், சிந்தித்துப்பார், உன் வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். எனக்கு நிறைய பேருக்கு அப்படி யோசிக்கத்துள்ள, சிந்திக்கத்துள்ள, அவங்க இஷ்டமான போகல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அன்று பிறகு அழகாக சொல்ல, நான் தான் நியாயத்தீர்ப்பு உண்டு பண்ணேன், நியாயத்தீர்ப்பு உண்டு பண்ணேன்னா நியாயம் தீர்த்துக்குவேன். உனக்கு அந்த வேலை கொடுக்கல, உன்னை நான் ஜட்ஜியாக அந்த பூமியில் வைக்கல. நீ என்ன பண்ண? ஒரு விசுவாசியாக வைத்திருக்கிறேன். என்னை நீ விசுவாசி, என் வார்த்தைகளை விசுவாசி, என் வார்த்தைகளை நம்பு, என் வார்த்தையின்படி வாழ், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமா? நீங்கள் தேவனோடு கூட அண்டிக் கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் ஆண்டவரே நமக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. இனி குற்றமாய் மற்றவர்களை பார்த்து கொண்டு மற்றவர்களை அன்ற குற்றமாய் தீர்த்து கொண்டு இருப்பது எங்களுடைய வேலை கிடையாது. எங்களுடைய வேலை உம்மை துதிப்பது, எங்களுடைய வேலை உம்மை ஆராதிப்பது, எங்களுடைய வேலை உமக்கு பிரியமாய் வாழ்வது. நாங்கள் அந்த வேலையை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தேவன் தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.